நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பார்த்து நேர்மறையான வார்த்தைகளா பயன்படுத்த கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கோங்க. ஏன்னா நீங்க கேட்கலாம், வார்த்தை தானே அதுல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். உங்களுக்கு தெரியல, நம்ம உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படியே செயல்களாக நம்ம வாழ்க்கையில திரும்பி வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சொல்லக்கூடிய சொற்களை, நம்ம பேசக்கூடிய விதத்தை நல்லா பாசிட்டிவா, அதாவது நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. குழந்தைங்களை நம்ம திட்டுறதே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ உருப்படமான திட்டுறதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி, நல்லா நீ வருவ, நீ சூப்பரா வருவ, நீ வந்து ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி பழகுங்க. குழந்தைங்களை சொல்றது நிறைய பேர் சொல்லிட்டாங்க இந்த விஷயங்களை. நீங்க முதல்ல புலம்பாதீங்க, ஐயோ ஐயோ என் வாழ்க்கை சரியில்லை, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் வாழ்க்கை அப்படி இருக்கு, எனக்கு அப்படி இப்படி கஷ்டம் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கஷ்டமா இருந்தா கூட ஒரு சின்ன ஸ்மைலோட ஓகே நல்லாதான் இருக்கு, நல்லாதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க நல்ல வழிக்கு உங்க வாழ்க்கை போகிறதுக்கான செயல்கள் நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. வாழ்க்கையும் நல்லபடியா அழகா நேர்மறையா உண்மையாவே மாறிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையா பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பாசிட்டிவான பாதையில